மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன். மரணி வருகின்ற நேர்வழி மண்டு கிண்டி வெறித்தேன். அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன். முடிபுகுதும் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி மஞ்சள் உயிரவி ஒன்றும் உயர் சண்டி காலே ஒளிரும் கள வைரவி மண்டலி மாலினி சூழி பாராகி என்றே செய்ரவி நான் மறை சேர் பெருநாம் மங்கள் செப்புவரே. செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வள்ளி அணிதரள கொப்பும் வைரக்குழையும் விழியின் கொழுங்கடையும் தொப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழரக குழிக்கே அழுந்தும் கயவதம் மோடென்ன கூட்டினியே. கூட்டியவா என்னை தன்னடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண்ணோடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே. விளக்கம். பாடல் 76. வண்டு துளைப்பதனால் நறுமணமும் தேனும் சிந்தும் கொன்றை மாலை அணிந்த தடைமுடியுடைய சிவபெருமான் தன் ஒரு பாகத்தை பறித்து அதில் குடியமர்ந்த 5 கணைகளை ஏந்தியுள்ள பைரவி ஆகிய அபிராமி அன்னையே, நின் திருக்கோலத்தை மனதிற்கொண்டு தியானிக்கிறேன். நின் திருவுளக் குறிப்பறிந்து யமன் வரும் நேர்வழியை அறிந்து அவன் வராமல் தடுத்து விட்டேன். பாடல் 77. அன்னை அபிராமி தேவியே, நின் அடியார்கள் புனிதமான வேதங்கள் பயின்ற திருநாமங்களாகிய பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி மற்றும் வஞ்ச நெஞ்சமுடையவர்களின் உயிரை குடிக்கும் சண்டி, காளி, ஒளி சிந்தும் கலை பொங்கும் பைரவி, சூரிய சந்திர மண்டலங்களில் வாழும் மண்டலி, கடம்ப மாலை சூடிய மாலினி, சூழி, வாராகி என்னும் திருப்பெயர்களை எல்லாம் அனுதினமும் சொல்லி போற்றி துதிப்பார்கள். பாடல் 78. மாணிக்க செப்பு போலவும் தங்க கலசம் போலவும் திகழ்கின்ற சந்தன கலவைகள் விளங்குகின்ற அபிராமவல்லி தாயே, என் விழிகள் இரண்டிலும் எங்கு நோக்கினும் நின் திருவடிவமே தோன்றிடவும், குறிப்பாக நினது முத்துக்கொப்பு, வைரக்குழை, மதந்த கருணை கண்கள், பவழத் திருவாய், முறுவல் சிந்தும் கீட்ட நிலா ஆகியவற்றை நெஞ்சத்தில் எழுதி வைத்தேன். பாடல் 79. அன்னையின் கால்களில் கருணை உண்டு. வேதம் சொல்லும் வழியிலே அத்தேவியை போட்டி துதிக்கக்கூடிய நெஞ்சமும் உண்டு. இச்சிறப்பெல்லாம் எனக்கிருக்க பழியும் பாவமும் செய்து வருந்தி நரகக்குழியில் வீழ்ந்து வாடும் பேதையர்களுடன் இனி நமக்கு தொடர்பு ஏன்? பாடல் 80. தங்கத்தாமரையில் பொருந்தி வாழும் அழகுமிகும் தாயே, என்னை நின் அடியார் கூட்டத்தில் சேர்த்தது வியப்புதான். நான் செய்த கொடிய வினைகளை ஒழித்ததும் வியப்புதான். ஒன்றுக்கும் பற்றாத எனக்கு உனது உண்மை உருவை காட்டியதும் வியப்புதான். நின்னை கண்டு உடம்பும் கண்களும் பெருமகிழ்வில் திகழ்கின்றன. என்னை இந்த நாடகம் ஆடச் செய்தாயே, உன் கருணையை என்னென்பேன்?